வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் சாமந்தி செடியில் நிறைய தளிர் வர வைக்கிறதுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு லீஃப் எல்லாம் கூட பெருசாகிறதுக்கு நல்லா லிக்விட் ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள், லீஃபெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, பெருசாகவே இல்லை. இது ஏற்கனவே வெயிலில் தான் வச்சுருக்குறோம். நம்ம ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இது நட்டுது. உங்களுக்கு ரோஸ் கலரு, லைட் கலர், இது இந்த சாமந்தி இந்த கலரில் இருக்கும், லைட் கலரு. நம்ம நட்டு வச்சுருந்தோம் போன வெயிலுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, எப்போ நட்டுதுன்னு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 3 months மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் லீஃபெல்லாம் பெருசாகவே ஆகலை. அதுக்காக நான் இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு, இது போல் தேவையில்லாத பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் எடுத்துருங்க. ஏன்னா சாமந்தி வளர்கிறதே பெருசு. இது நீங்கள் இது போல் தேவையில்லாத பிளான்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பார்க்கலன்னா கூட மழை வர சமயத்துலலாம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும் பக்கத்து செடியெல்லாம். இப்போ சாமந்தி செடி பிளாக்காகவும் மொட்டெல்லாம் பிளாக்காகவும் ஆகிடுச்சு. இதுக்கு ஏற்கனவே வளரும் போதே அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் சாயில்குள்ளே லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பாருங்கள், நல்லா க்ரீன் கலரில் வருது. இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா மேலுக்கு அந்த லீஃபெல்லாம் கூட பெருசாகும். அதுக்காக நீங்கள் சீவீடு வச்சுருந்தீங்கன்னா, அதாவது சீவீடு வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட ஸ்ப்ரே பண்ணலாம். சில பேர் சீவீடு ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறாங்க, அதுக்கு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி சமயத்தில் கூட அது கூட நீங்கள் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம், லீஃபெல்லாம் பெருசாகும். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, பிளான்ட்டுக்கு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணலாம். எக்கு ஆம்லெட் ஊற்றிட்டு அந்த எக்ஷெல்லாம் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிடணும், அப்போவே போட்டுடணும். இப்போ நான் நைட்டே போட்டுட்டேன், ஆம்லெட் ஊற்றிட்டு அந்த எக்ஷெல் தண்ணியில் போட்டேன். அதாவது தண்ணியிலனா நான் ரைஸ் வாட்டர் 1 glass எடுத்துகிட்டு அதுக்குள்ளே தான் நான் போட்டேன். எக்ஷெல்குள்ளே அந்த முட்டையோட ஜெல்லெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் நான் ஆம்லெட் ஊற்றினோடனே உடனே எடுத்து தண்ணியில் போட்டேன். நீங்கள் ரைஸ் வாட்டரில் போடணும், தண்ணியில் போடாமல். நான் அப்படி தான் இந்த எக்ஷெல் போட்டேன். ஒரே ஒரு எக்ஷெல் தான் போட்டேன், ரொம்ப அதிகமாக போடலை நான். ஏன்னா நம்ம கொஞ்சம் செடிக்கு தான் ஸ்ப்ரே பண்ணணும், அதுக்காக ரொம்ப தேவையில்லை. பாருங்கள், இது ரைஸ் வாட்டரில் முட்டை ஓடு போட்டுட்டு, அதாவது அரிசி கழுவின தண்ணியில் முட்டை ஓடு போட்டுட்டு கொஞ்சமாக பாருங்கள், இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி தான் இது லிக்விட் ஃபெர்டிலைசரு. இது மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா சூப்பராக பிளான்ட் வளரும். இல்லை எக்ஷெல் மட்டுமே அடிக்கலாமான்னா ஸ்ப்ரே பண்ணலாமான்னா ஸ்ப்ரே பண்ணலாம். எக்ஷெல் மட்டுமே தண்ணியில் கலந்து நைட்டே வச்சுட்டு காலையில் ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் உடனே ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுநாள் தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஆனால் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் செய்கிறாங்கனாக்கா அது நம்ம திருப்பி நம்ம செஞ்சு பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும் நம்ம. பாருங்கள், இது 5 ml வச்சுக்கோங்க. வெஜிடபிள் வேஸ்ட்டு ரொம்ப நாளாக ஃபர்மெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றணும். அதனால தான் 5 ml சொன்னேன். நீங்கள் 1 ஸ்பூனில் இந்த மூடியிலே, நீங்கள் வாட்டர் பாட்டில் மூடியிலே 1 மூடி ஊற்றிட்டா சரியாக இருக்கும். அதுவும் 1 ஸ்பூன் தான். இந்த தண்ணி நம்ம கொஞ்சமாக, அதாவது தண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும்னா பாருங்கள், 5 பங்கோ 4 பங்கோ நீங்கள் ப்ளெயின் வாட்ரு ஊற்றிட்டு பாருங்கள், இது நீங்கள் 1/4 பங்கு ஊற்றணும். அதாவது எக்ஷெல் ரைஸ் வாட்டரில் ஊறினது கூடவே நான் வெஜிடபிள் வேஸ்ட்டு ஃபெர்டிலைசர் கூட சேர்த்துருக்கேன், லிக்விட் ஃபெர்டிலைசரு. நல்லா ஊற்றிட்டு ஷேக் பண்ணணும், எல்லாம் கலந்து விடணும் நல்லா. பாருங்கள், இது போல் கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணும். ஆனால் இந்த ட்ரை லீஃபெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்துடணும். எடுத்துட்டு இது செய்யும்போது நீங்கள் இந்த பிளான்ட் அதாவது ஸ்ப்ரே பண்ண பிளான்ட் வெயிலில் வைக்கக்கூடாது, திருப்பி கருகும். நீங்கள் ஈவினிங்கில் தான் செய்யணும் இது, இல்லை காலையில் பண்ணிடணும். அதாவது காலையில் ஸ்ப்ரே பண்ணிடணும். திருப்பி வெயில் மேலே பட்டுதுன்னா கருகும். அதுக்காக தான் சொல்கிறேன், எப்போ ஸ்ப்ரே பண்ணாலும் சீக்கிரமாக பண்ணணும், ஒன்று இல்லைன்னா ஈவினிங் பண்ணணும். மொட்டுக்கு மேலே கூட அடிக்கலாம் நீங்கள். ரொம்ப காஞ்சதெல்லாம் இதிலே விட்டிங்கன்னா செடிக்கு நல்லதில்லை. நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும். பண்ணிட்டீங்கன்னா அது பழுத்து போன இலைக்கு போய்கிட்டு இருக்கும் எனர்ஜியெல்லாம். அதுக்காக நான் சொல்கிறேன், நல்லா எடுத்துடணும், க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும்.
இந்த சாயிலில் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வேப்ப இலையெல்லாம் அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இது போல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் கலந்து வேப்ப இலை இன்னும் அதாவது வெயில் இல்லாத சமயத்தில் நீங்கள் வேப்ப இலை தண்ணியில் போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லை இதில் கூட நீங்கள் வேப்ப இலை பவுட்ரு வந்து அதாவது ஊற வச்சுட்டு தண்ணியில் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு முடி அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அந்த வேப்ப இலை தண்ணி ஊற்றிக்கலாம். வேப்ப இலை வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் சேர்த்துட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.